இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனநாயகன் படத்தை தேர்தல் ஆணையம் முடக்குமா? முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இருந்தா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது படத்தையே இப்போது வெளியிடலாம்னு சொல்லலாம். அது என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து, அது படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குங்க அதை பார்க்கணுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல வசனம் வந்து அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாதுன்னா அவங்க ஒன்றுமே பண்ண வேணாம்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கிறத மாத்திரம் பாதிப்பு இருக்குன்னா அதை மாத்திரம் விலக்கி விட்டு செய்யுங்கன்னு செய்யலாம். இந்த படம் பூராவே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று நினைத்தாருன்னா அதுவும் சொல்லலாம். அதனால அது என்ன கண்டென்ட்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு கருத்து உண்டாயினால் அவங்க சொல்லலாம், நீங்கள் அவங்களோட டெசிஷன் இல்லாமல் நாங்களே டெசிஷன் எடுத்துக்கிறோம், நாங்கள் தள்ளி வைக்கிறோம் சொல்லலாம். அது அவங்களோட அபிப்பிராயத்தை பொறுத்து. நெருக்கடி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணால் தான் நெருக்கடின்னு சொல்லலாம். அதில் நீங்களே சொல்கிறீங்க அதில் வசனங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி. அதனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது எடுத்துக்கொள்ளக்கூடியதா இல்லையா என்று ஒரு விவாதிக்கும் பொருளாக மாறி இருக்கிறதுனால தான் அவங்க இடப்பட்டிருக்காங்க. அதனால அது நெருக்கடின்னு சொல்ல முடியாது. இதே 4 மாதம் முன்னாடி வந்தால் அவங்க ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்களே. 4 மாதம் 1 மாதம் முன்னாடி வந்தால் கூட ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்களே. அதை ரொம்ப அப்ஜெக்ஷனபாக இருந்தால் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது படத்தையே இப்போது வெளியிடலாம்னு சொல்லலாம். அது என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து, அது படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குங்க அதை பார்க்கணுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல வசனம் வந்து அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாதுன்னா அவங்க ஒன்றுமே பண்ண வேணாம்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கிறத மாத்திரம் பாதிப்பு இருக்குன்னா அதை மாத்திரம் விலக்கி விட்டு செய்யுங்கன்னு செய்யலாம். இந்த படம் பூராவே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று நினைத்தாருன்னா அதுவும் சொல்லலாம். அதனால அது என்ன கண்டென்ட்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு கருத்து உண்டாயினால் அவங்க சொல்லலாம், நீங்கள் அவங்களோட டெசிஷன் இல்லாமல் நாங்களே டெசிஷன் எடுத்துக்கிறோம், நாங்கள் தள்ளி வைக்கிறோம் சொல்லலாம். அது அவங்களோட அபிப்பிராயத்தை பொறுத்து. நெருக்கடி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணால் தான் நெருக்கடின்னு சொல்லலாம். அதில் நீங்களே சொல்கிறீங்க அதில் வசனங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி. அதனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது எடுத்துக்கொள்ளக்கூடியதா இல்லையா என்று ஒரு விவாதிக்கும் பொருளாக மாறி இருக்கிறதுனால தான் அவங்க இடப்பட்டிருக்காங்க. அதனால அது நெருக்கடின்னு சொல்ல முடியாது. இதே 4 மாதம் முன்னாடி வந்தால் அவங்க ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்களே. 4 மாதம் 1 மாதம் முன்னாடி வந்தால் கூட ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்களே. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. அவரோடு பேசலாம். பாலாஜி, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் பேசியதை நாம் பார்த்தோம். படக்குழு கேட்டுக்கொண்டால் தேர்தலுக்கு பிறகு கூட படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. தற்பொழுது ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக களத்தில் என்ன நிலவரம் இருக்கிறது? கார்த்திகா, ஜனநாயகன் படத்தோட மறுஆய்வு அண்மையில மும்பையில நடந்து முடிஞ்ச நிலையில தமிழகத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காரணத்தினால அந்த படத்தை தணிக்கை வாரியம் தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்ததா ஒரு தகவல் இருந்தது. அந்த தகவல் வாய்மொழியா இருந்ததே தவிர அதிகாரப்பூர்வமா தணிக்கை வாரியம் கிட்ட எந்த ஒரு பரிந்துரை கடிதமும் தேர்தல் ஆணையத்துக்கு போனதா இது வரைக்கும் தகவல் இல்லை. அதன் அடிப்படையில தேர்தல் கமிஷன் ஒப்புதல் பெறணுமா, ஜனநாயகன் படம் வெளியாகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அவங்களும் இது ஒரு நல்ல கேள்விதான், ஆனா இது முதன்முறையா நடக்கிற ஒரு சம்பவம், இதை பற்றி டெல்லியில இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன்ல கேட்டு பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஒருவேளை அதிகாரப்பூர்வமா தணிக்கை வாரியம் இந்த படத்தை தேர்தல் ஆணையம் பார்க்கணும்னு சொல்லி பரிந்துரை செய்யப்பட்டால் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி கிட்ட புதிய தலைமுறை சார்பா பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தோம். முதலாவதா ஒரு படத்தை மத்திய தணிக்கைத்துறை தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம். அதுக்கு அவர் இதுல பரிந்துரை செய்யறதுல எந்த தவறும் இல்லை, இது வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. ஒரு படத்தை பரிந்துரை செய்யும் பட்சத்துல, அதாவது ஒரு மத்திய தணிக்கைத்துறை ஒரு படத்தை தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யும் பட்சத்துல எத்தனை நாட்களுக்குள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்த படத்தை பார்க்கணும், இதுக்கு கால வரம்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். பொதுவா இதுக்கு கால வரம்பெல்லாம் எதுவும் இல்லை. தேர்தல் தேதி இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய நாட்கள்லாம் இருக்கு. இன்னும் காலம் உள்ளதா, தேர்தல் காலம் இருக்கிறதுனால
அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. இதுல தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து ஒரு படத்தை வந்து மத்திய தணிக்கைத்துறை பார்த்துட்டாங்க, மறுஆய்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட படம் போகும்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பார்க்கும்போது அதுல ஏதாவது ஒரு காட்சிகளோ வசனமோ அதுல வந்து அவங்க ஆட்சேபம் தெரிவித்தா அந்த காட்சியோ வசனமோ நீக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வியை முன் வச்சிருந்தோம். ஒருவேளை இந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சிகளோ வசனமோ தேர்தலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல தேர்தல் ஆணையத்தால வந்து அந்த காட்சியையும் அந்த வசனத்தையும் மியூட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கோபால்சாமி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஆட்சேபனை காட்சிகள் ரொம்ப அதிகமா இருந்தது, இல்ல இந்த படத்தோட வெளியீடு வேறு ஒரு மாதிரியான தாக்கத்தையோ வந்து நேர்மறையான அல்லது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த படத்தோட வெளியீட்டையே அவங்களால வந்து ஒத்திவைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோபால்சாமி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒருவேளை இது வந்து இந்த தேர்தல் சமயத்துல இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை படக்குழு வந்து இப்போதைக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த படத்தை வெளியிடல, நாங்க தேர்தலுக்கு பிறகு வெளியிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பரிந்துரை திரும்ப பெறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து படக்குழு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஜனநாயகனுக்கு நெருக்கடி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லை. இது வந்து இந்த நடைமுறையை பொறுத்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திகா. பாலாஜி, நமக்கு தெரியும் விஜயனுடைய கடைசி படமாக அறிவிக்கப்பட்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் நிறைய அரசியல் காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சேபனை காட்சிகள் அதிகம் இருந்தால் ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு இருக்கு, சில காட்சிகள் இருந்தால் நீக்கப்படலாம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. படத்தில் எந்த மாதிரியான காட்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு பாலாஜி? இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இது தெலுங்குல பாலகிருஷ்ணன் நடித்த பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இந்த படம் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அதுல தமிழ்ல வந்து விஜய் வச்சு இந்த படம் எடுக்கும் பொழுது அதுல சில அரசியல் ரீதியான வசனங்கள் வந்து படத்துல வந்து இடம்பெற்று இருக்கிறதா நமக்கு ஏற்கனவே தகவல் இருந்தது. படம் வந்து பாதுகாப்புத்துறை லட்சணையை பயன்படுத்தியதையும் அதுக்கு தடையில்லா சான்று எதுவும் பெறாத காரணத்தினாலும் அந்த ஆர்மி நாம் சொல்லக்கூடிய முறைப்படுத்தப்பட்ட எந்த விஷயம் செய்யாத காரணத்தினால்தான் படத்துக்கு தணிக்கை சான்று வந்து கிடைக்கணும்னு சொன்னா கூட பொதுவா இந்த படத்துல வந்து அரசியல் ரீதியான வசனங்களும் இந்த படத்தோட தணிக்கை சான்று கிடைக்காததுக்கு ஒரு காரணம்னு சொல்லிட்டு பொது வெளியில பேசப்பட்டுச்சு. இப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியான வசனங்கள் வந்து அதன் முக்கியத்துவமும் அழுத்தமும் பொறுத்துதான் இப்ப வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதை வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகா. ஏன் அப்படின்னா விஜய் வந்து வெறும் நடிகரா மட்டும் இல்லாம அவர் இப்ப ஒரு கட்சியோட ஒரு தலைவரா இருக்காரு, தமிழ்நாட்டோட வேட்பாளர் முகமாவும் வந்து விஜய் இருக்காரு. இந்த ஒரு காரணம் இந்த பல கோணங்கள்ல இருந்து மத்திய தணிக்கைத்துறையும் தேர்தல் ஆணையமும் இதை வச்சு யோசிச்சு முடிவெடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை இந்த படம் தேர்தல் நெருங்க சமயத்துல படம் வெளியாகும் பொழுது இது ஏதாவது ஒரு விதத்துல தாவேகாக்கு ஆதரவாகவோ இல்ல விஜய்க்கு ஆதரவாகவோ இல்ல மற்ற கட்சிகளுக்கு எதிராகவோ ஒரு தாக்கத்தை வந்து தேர்தலில் ஏற்படுத்த கூடாது அப்படிங்கறதுல வந்து அவங்க தெளிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்ற பட்சத்துல அவங்க தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த நடவடிக்கை நகர்கள் மூலமா தெரிய வரும் கார்த்திகா. பாலாஜி, படக்குழு என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்க? கஷ்டப்பட்டு எடுத்த இந்த படத்தில் அங்கங்கே கத்திரிகள் வைத்து உடனடியாக வெளியிட வேண்டிய அந்த பிரஷர் அவங்களுக்கு இருக்கா, இல்ல சாதகமாக தேர்தலுக்கு பிறகே வெளியிட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலையும் அவருக்கு இருக்குதா? படத்தோட தயாரிப்பு நிறுவனமான கேபின் புரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் போலவே கன்னடத்துல இன்னும் 2 பெரிய படங்களை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னு கேடி த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும், டாக்ஸிக்னு சொல்லிட்டு இன்னொரு படமும், 2 படத்தையும் வந்து அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இதுல கீது மோகன்தாஸ் இயக்கத்துல உருவாகி இருக்கிற டாக்ஸிக் திரைப்படம் மார்ச் 19ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஜனநாயகனோட வெளியீடு தள்ளி போற காரணத்தினால கேவின் தயாரிப்பு நிறுவனம் வந்து டாக்ஸிக் படத்தை தான் இப்போதைக்கு அதுதான் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த படம் தான் வந்து இப்போது வெளியாக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல டாக்ஸிக் படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து கேவின் தயாரிப்பு நிறுவனம் ஒத்தி வச்சாங்க. கேபின் தயாரிப்பு நிறுவனம் ஒத்தி வச்ச அதே சமயத்துல நீதிமன்றத்துல தொடர்ந்த வழக்க ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வாங்கணும் சொல்லி நீதிமன்றத்துல தொடர்ந்த வழக்கை வாபஸ் வாங்கி அந்த படத்தை மறுபடியும் மறுவாய்க்கு அனுப்புனாங்க. சோ அப்ப இது கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிடுறதுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. அந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில தான்
கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை சீக்கிரம் தடையில்லா சான்று பெற்று இதை மறுபடியும் தேர்தலுக்கு பிறகுதான் வெளியிட திட்டம் பண்றதா ஒரு தகவல் இருந்தது. இந்த சமயத்துல மறுவாய்வு முடிஞ்ச கையோட இந்த படத்தை தேர்தல் ஆணைய தணிக்கை வாரியம் தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில தான் இந்த சினாரியோல தேர்தல் தணிக்கை வாரியத்திலிருந்து ஒருவேளை இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டா தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாறும். கார்த்திகா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.